உறுப்பினர் அவர். அதுபோல அவருக்கும் எங்களுக்கும் துணையாக இருக்கக்கூடிய மேற்கு 4ஆம் பகுதி கழக செயலாளர் தம்பி முத்துவேல் அவர்களே மற்றும் இந்த முன்னிலை வகித்துக் கொண்டிய மாமன்ற உறுப்பினர்கள் சகோதரி சண்முகி அவர்களே, ரூபினி குமார் அவர்களே, இப்போ 3வது மாமன்ற கூட்டம் நடக்காம இருக்க போது நிறைய விஷயங்கள் நடக்காட்டாலும் ஒன்னே ஒண்ணு மட்டும் நாங்கள் மாமன்ற கூட்டம் நடக்காட்டி முத்துமாரி ஜெயக்குமார் அவர்களே, அம்மா வசந்தாமா அவர்களே, நாகதேவி சித்தன் அவர்களே, கவிதா செல்வம் அவர்களே, அக்கா சொக்காய் அவர்களே மற்றும் கருப்புசாமி அண்ணன் அவர்களே, இவர்கள் மதுரை மாநகராட்சியிலே மிக பிரபலமாக எங்க கூட சேர்ந்து முறையிட்டவர்கள் அவர்கள் முன்னிலையிலும் மற்றும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட மற்றும் மதுரை மாநகர சமூக நீதிக்கு எதிரான திமுக அரசை கண்டிக்கின்றோம். சர்வே எடு, சர்வே எடு. சமூக நீதியை காப்பாற்ற சாதி வாரி சர்வே எடு, சர்வே எடு, சர்வே எடு. அனைத்து சாதி முன்னேற சாதி வாரி சர்வே எடு. சர்வே வேண்டும், சர்வே வேண்டும், சர்வே வேண்டும், சர்வே வேண்டும். காப்பாற்ற சாதி வாரி சர்வே எடு, சர்வே எடு, சர்வே எடு. அனைத்து சாதி முன்னேற சாதி வாரி சர்வே எடு. சர்வே வேண்டும், சர்வே வேண்டும், சர்வே வேண்டும், சர்வே வேண்டும். 69 விழுக்காட்டை காப்பாற்ற சர்வே வேண்டும். சமூக நீதி அரசு என்று, சமூக நீதி அரசு என்று பெருமை பேசும் திமுக அரசு கலைஞ்சு போச்சு, கலைஞ்சு போச்சு. சமூக நீதி வேஷம் இப்போ கலைஞ்சு போச்சு, கலைஞ்சு போச்சு. கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். சமூக நீதிக்கு துரோகம் செய்யும் திமுக அரசை கண்டிக்கின்றோம். அவசியம், 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 அவசியம். அனைத்து சாதி மக்களுக்கும் அவர் பங்கு கிடைப்பதற்கு தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அன்புமணி தலைமையில் பாமக போராட்டமானது நடந்து வருகிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை எழும்பூரில் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி முழக்கமானது அங்கு எழுப்பப்பட்டு வருகிறது. பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி போராட்டமானது தற்போது நடந்து வருகிறது. சென்னை எழும்பூரில் தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராட்டமானது நடந்து வருகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்கவும் அனைத்து சமுதாயங்களுக்கு சமூக நீதி வழங்கவும் சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கேஸ்ட் சர்வே நடத்த வேண்டியது அவசியம் என்பதை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்திற்கு அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் பாஜக, அமமுக, ஐஜேகே உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள், பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இந்தியாவிலேயே அதிகமான இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய மாநிலம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டுமானால் தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு எடுத்து டேட்டா கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வலியுறுத்தி இருப்பதாக பாமக சார்பில் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே அந்த 69% இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கு தமிழ்நாட்டில் சாதி வாரி கணக்கெடுப்பு, அந்த கேஸ்ட் சர்வே எடுத்தால்தான் எந்தெந்த சமுதாயம் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது, யார் யாருக்கு இன்னும் முழுமையாக படிப்பு, வேலைவாய்ப்பு, பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை ஆகியவை கிடைக்கவில்லை என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவ்வாறு அறிந்து கொண்டால்தான் அந்த பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் என்று சொல்லி, எனவே அதற்கு ஏதுவாக இந்த கேஸ்ட் சர்வே எடுக்கப்பட வேண்டும் என்று
பாமக சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அதன் காரணமாகத்தான் தற்போது இந்த கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெறுகின்றது. ஏற்கனவே தெலுங்கானா, பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ள நிலையில் அதே போல தமிழக அரசும் நடத்த வேண்டும். ஆனால் தமிழக அரசு தங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்கிறது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் கேஸ்ட் சர்வே எடுக்கும் போது தமிழ்நாடு மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மிக மிக அவசியம் என்றும், ஏற்கனவே இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு முறை என்பது பழைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது பல ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையிலே மீண்டும் இந்த கணக்கெடுப்பை நடத்தினால்தான் முன்னேறாத சமுதாயங்களுடைய நிலையை கண்டறிய முடியும். அதன் மூலமாக இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கலாம். அப்படி அதிகப்படுத்தி கொடுத்தால் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய சமுதாயங்கள் கல்வி வளர்ச்சி பெறும், வேலைக்கு செல்வார்கள், அவர்களுடைய பொருளாதாரம் உயரும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகின்றது. இதில் பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள் பங்கெடுத்திருக்கின்றார்கள். திமுக கூட்டணியை சார்ந்தவர்கள் பங்கெடுக்கவில்லை, அதிமுகவும் இதில் பங்கெடுக்கவில்லை. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.